அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. ரமலான் டே 26 ஏர்லி மார்னிங் 4:15 AM. ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு டே 26 சகர் சாப்பிட எங்கே போகிறோம் அப்படின்னா முருகேஸ்பாளையா சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தோசை பாயிண்ட்ன்ற ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். டெய்லி நம்ம சகருக்கு வந்து நெய் சோறு தானே சாப்பிட்றோம். ஓகே, இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக தோசை சாப்பிட்லான்னு சொல்லி 2 தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபி. 50 ரூபிக்கு வந்து தோசை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக தாங்க இருந்துச்சு. சரி, ஓகே, அந்த தோசையில் அப்படியே தேங்காய் சட்னி லைட்டாக ஊற்றி, சாம்பார் அப்படியே வெஜிடபிளோட லைட்டாக கிண்டி அதை ஊற்றி, அப்படி தக்காளி சட்னியுமே கொஞ்சம் லைட்டாக ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி வந்துட்டேங்க. வாங்க இந்த தோசை அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தோசை அப்படியே லைட்டாக பிச்சு, தக்காளி சட்னி லைட்டாக தொட்டு, தேங்காய் சட்னி லைட்டாக தொட்டு, சாம்பாரோட அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தீங்க. டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க. தோசையோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. மார்னிங் 11:30 AM. ஓகேங்க, இன்னைக்கு டே 26க்கு வந்து ஒரு சின்ன துவா ஒன்று கேளுங்க. أني مسني الضر وأنت أرحم الراحمين. Indeed, adversity has touched me, and you are the most merciful of the merciful. ஈவினிங் 6 PM. ஓகேங்க, நம்ம டே 26 வந்து இஃப்தார் திறக்கிறதுக்கு வந்து நம்ம பள்ளியாசல் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க பள்ளியாசலுக்கு போகலாம். முருகேஸ்பாளையா பள்ளியாசல் தாங்க வந்திருக்கோம் இஃப்தாருக்கு. இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் சாலட் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பப்ஸும் ஒரு சமோசாவும் இருந்துச்சுங்க. கொடுத்தது வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் 6:41 PM. ஓகேங்க, இஃப்தாரை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு மகரிப் தொழுகை வந்து பள்ளியாசலே தொழுது முடிச்சிட்டோங்க. ஈவினிங் 7:15 PM. ஓகேங்க, நம்ம மகரிப் தொழுகை முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நோம்பு கஞ்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வாங்க நம்மளும் நோம்பு கஞ்சி வாங்கி இன்னைக்கு நோம்பு கஞ்சியை குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நோம்பு கஞ்சி வந்து குடிச்சு பார்த்தீங்க, டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கறி நோம்பு கஞ்சி போல அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சூப்பராக தாங்க இருந்துச்சு. நைட் 9:30 PM. ஓகேங்க, இன்னைக்கு லைலத்துல் கதிர் தொழுகைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பள்ளியாசலுக்கு. இன்னைக்கு லைலத்துல் கதிர்னால இஷா தொழுகை வந்து 9:30க்கு வச்சாங்க. அது வந்து ப்ராப்பரா உதவு செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அடுத்து வந்து நம்ம லைலத்துல் கதிர் தொழுகை பார்த்தீங்க அப்படின்னா 9:50க்கு ஆரம்பிச்சாங்க. அதுவுமே வந்து நம்ம பள்ளியாசல்லே அல்ஹம்துலில்லாஹ் தொழுவ ஆரம்பிச்சிட்டோம். லைலத்துல் கதிர் தொழுகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 20 ரகாயத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த 20 ரகாயத்துமே வந்து பள்ளியாசலே நம்ம தொழுது முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம தொழுது முடிச்சுட்டு கடைசியா வந்து துவா கேட்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த நாள்ல வந்து எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ்வால சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும், அப்புறம் இந்த பாலஸ்தீன் மக்கள் அவங்க போர்ல இருந்து வெளியே வந்து நிம்மதியா அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அல்லாஹ்விடம் வந்து துவா கேட்டோங்க. இந்த அருமையான லைலத்துல் கதிர் இரவுல வந்து ஒரு சின்ன துவா ஒன்று கேளுங்க. லைலத்துல் கதிர் இரவில் ஓத வேண்டிய துவா. அல்லாஹும்ம இன்னக்கா அஃபூஹுன் துஹிபுல் அஃப்வ இஃபஃபு அன்னி. பொருள்: அல்லாஹ்வே, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மேலும் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. ஓகேங்க, லைலத்துல் கதிர் தொழுவை முடிச்சுட்டு அல்லாஹ்வோட துவா எல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லைன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இங்க என்ன கொடுத்தாங்கன்றத நான் டுமாரோ வீடியோல காமிக்கிறேங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 12 AM ஆயிடுச்சு. பாய். ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுட் வ்ளாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.